ஒரு கூட்டு குடும்பமா ஒரு வீட்டு இருக்கும்போது அது நாலு நல்ல பசங்க இருக்கும்போது அவங்க பேரை கெடுக்கிறதுக்கு ஒரே ஒரு பையன் எப்படி தமிழ் சினிமாவில் வரும் மாதிரி டாடா சுமோ குழுமத்தில் டாடா குரூப்ஸில் நல்லா ஓன் போயிட்டு இருக்கும்போது அவங்களோட மொத்த பேரையும் எடுக்கிறதுக்கு ஒரு வண்டி வந்தது. அதுதான் டாடா சுமோ கிராண்டே. இந்த வண்டி ஏன் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒரு டிசைன் ஃபஸ்ட்டு பிடிக்கல அந்த காலத்துல. அதுவும் இல்லாமல் இதில் சில குறைபாடுகள் இருந்தது. அதனாலே இந்த வண்டி சரியாக விற்காம போயிடுச்சு. ஆஃப்டர் தட் ரீவேல்யூ இல்லாமல் போனது, ரீசேல் வேல்யூ எல்லாம் போன வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜின்ஸாக கம்ப்ளைண்ட் வந்தது. ஸோ அது என்ன எல்லா வண்டியிலையும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே கம்ப்ளைண்ட்டு வாட்டர் பம்ப் ஃபெயிலியர் ஆகுது. ஆனால் வாட்டர் பம்ப் ஃபெயிலியர் ஆச்சுன்னா மீட்டரில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் காட்ட முடியல. ஏன் காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குன்னு தெரியல. ஆஃப்டர் தட் தான் தெரியுது அந்த வண்டியில் வாட்டர் பம்ப் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் காட்டாதாமா. அதுக்கு பதிலாக டெம்பரேச்சர் சென்சார் மூலிமா வண்டியோட இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகுது அப்படிங்கிறத இன்டிமேஷன் கொடுக்குமாவா. ஆனால் அது ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே வண்டியோட இன்ஜின் மொத்தமாகவே சீஸ் ஆகிட்டுருது. ஸோ இதுதான் இந்த வண்டியோட மேஜர் பிரச்சனை. வாட்டர் பம்ப் ஃபெயிலியர் ஆகிப்போச்சுன்னா இதை வந்து இது காட்டுறதில்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஓனருக்கு லட்சக்கணக்கில் செலவை அள்ளி விடும். அப்போ ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் போட்டு வாங்கினவன் வண்டியோட இன்ஜின் செலவே 1 லட்சம் அப்படிங்கும்போது என்ன பண்ணிடுவானா, ஐயாப்பா சாமி இந்த வண்டி வேணாடா ஆத்தாடி விட்டா போதுண்டா அப்படின்னு என்ன சொல்லிடுவாங்க, இறங்கி போட்டு போயிடுவாங்க. ஸோ அதனாலேயே இந்த வண்டி மார்க்கெட்லேருந்து நிறைய ரிமூவ் ஆகிட்டே வந்துடுது. ஸோ இதுதான் இந்த வண்டியோட இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை. சரி, இந்த வாட்டர் பம்ப் எதனால் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு பார்த்தா இந்த வாட்டர் பம்போட பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக இன்ஜினோட கிராங்க் ஷாஃப்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த கிராங்க் ஷாஃப்ட்டில் கனெக்ட் ஆகிருக்கும்போது பெல்ட் கிழிஞ்சிருச்சுன்னா அதோட புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா கட்டாச்சலோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகும்போது இந்த பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நின்று போயிடும். இந்த பம்ப் இருந்துச்சுன்னா உடனே இஷ்யூக்கு இன்ஃபர்மேஷன் போகிறதில்ல. அது நம்ம கூலண்ட் டெம்பரேச்சர் சென்சார் மூலியமாக தான் வரும். அது வரதுக்குள்ளே இன்ஜின் சீஸ் ஆகிட்டு. ஸோ இதை கண்டுபிடிக்கிறது ஏதாவது வழி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கேஸ் சென்சார் மூலியமாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதை கண்டுபிடிக்கிறது மாதிரி வண்டியோட இன்ஜின் சீஸ் ஆகும். இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வண்டியை வாங்கி உயிர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா ஆனால் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அவங்களோட உயிரியே எடுத்துரும். அந்த அளவுக்கு வந்து செலவு வச்சு தள்ளிடும். ஸோ இதுதான் இந்த வண்டியோட மேஜர் மைனஸ். அதுவும் இல்லாமல் இதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் பெருசாக கிடைக்கிறதில்ல. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா லைஃப் அண்ட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டாவே விட்டுட்டாங்க. ஸோ அதனால் ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் கிடைக்கிறதே இல்லை. இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த வண்டியில். இந்த வண்டி வாங்குறது மாதிரி 1க்கு 10 டைமில் 1க்கு 1000 டைம் யோசிங்க. ஏன்னா புலி வலை பிடிச்சா கூட முடியாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இந்த வண்டியோட ரிசல்ட். நன்றி.